கடைசி வரைக்கும் புரியாது. புரிஞ்சிச்சுன்னா நீங்க நாடகம் பார்க்க மாட்டீங்க. அது வரைக்கும் நன்றி. இந்த நாடகத்திற்கு சிறப்பாக வணிகர்களுக்கும் பேர் அன்புகள் சார்ந்த பெரியவர்கள் அனைவருக்கும், பெற்றெடுத்த விரும்பி அன்பு சார்ந்து தாய்மார்கள் அனைவருக்கும், உடன் விருவாத சகோதர சகோதரி அனைவருக்கும், வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும், காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய அனைவருமே அன்பு சார்ந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கு
நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர் அனைவருக்கும் நாடகத்தில் எடுத்துக் கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தாரர்களுக்கும் இந்த நாடகத்தை காண வரைய வந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் எடுத்துக் கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம் பொறுக்குற்றம் இசைக்குற்றம் அறிவியல் குற்றம் அபிநய குற்றம் ஆகிய எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் கையில் கொண்டு நாங்கள் நடந்து கொண்டிருக்கும் நாடகத்தில் எங்களையும் அறியாமல் ஏதேனும் குற்றங்கள் இருந்தால் குற்றத்தை மன்னித்து நல்லாசிரமடி கேட்டுக்கொண்டு எங்களது கலைப்பணியை தொடர்கிறோம். நன்றி என்று கிடந்த நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. ஆமா, பப்புனு வெளியே வந்தாச்சுன்னா நம்ம வேலையை நம்ம சரியா செய்யணும். ஏன்னா என்ன வேணா நடக்கட்டும், நம்ம சந்தோஷமா இருக்கணும். அப்படி சொல்லுங்க. இந்த நாடகம் பாக்குறவங்க அனைவருக்கும் ஒரு கோடான கோடி நன்றி. நாடக நடிகர்லாம் வந்துட்டாங்க. எப்படி நாடகம் இருக்குமோன்னு நீங்க எல்லாம் பயந்துடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு வந்திருக்க நாங்க நடிகர்கள் எல்லாமே யாருமே தப்பு செய்யற ஆளுகளே கிடையாது. ஆமா, இங்க வந்திருக்க நடிகர்கள் எல்லாமே நாங்க 50 பேருமே ஹரிச்சந்திரன் வகையை சார்ந்தவர்கள். ஹரிச்சந்திரன். ஆமா, நாங்கெல்லாம் பொய்யே பேச மாட்டோம். அதானே, பொய்ன்ற வார்த்தைக்கே என்னன்னு தெரியாது. இந்த உலகத்துல பொய் பேசாதான் யாரு இருக்கா சொல்லுவாங்க? யாருமே இல்ல. தலைவோர காரியத்துக்கு பொய் பேசலாம். ஆமா, தப்பு கிடையாது. ஆனா பொய்ய மட்டுமே பேசி வாழ்ற உறுப்பு நிறைய பேர் இருக்காங்க. பாத்திருக்கீங்களா? வாயை திறந்தா பொய்யாத்தான் இருக்கும். அப்படியாலும் நிறைய பேர் இருக்குதான். சரியா? இப்போ எது எப்படி வேணா இருக்கலாம். ஜெயரமேஷ், இந்த நாடகம் என்ன நாடகம் அப்படின்னு சொல்லி ஆகணும். அதே போல இன்னைக்கு எப்பேற்பட்ட இடத்துக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு எப்பேற்பட்ட ஒரு நல்லது ஒரு திருநாள், அதை நம்ம சொல்லணும்ல. ஏன்னா இந்த நாடகம் என்ன நாடகம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் பப்புன்னு வெளியே வந்துட்டா முதல் சொல்றது என் கடமை. சொல்லவா? இந்த நாடகம் அழகான முருகப்பெருமானுக்கும் வள்ளி மங்கையாருக்கும் இன்னைக்கு நடக்கின்ற திருமணம் குகனை மணந்த குறிஞ்சி மலர் என்று சொல்லக்கூடிய கந்த பெருமானின் காதல் திருமணம். காதல் காதல் திருமணம் அழைக்கக்கூடிய லவ் ஸ்டோரி. இது ஒரு காதல் கதை. காதல் கதை உண்மைதானே? இந்த உலகத்திலேயே முருகப்பெருமான் முதல்ல காதல் பண்ணி கல்யாணம் பண்ணவர். அப்பேற்பட்ட முருகனுக்கு இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு வெட்டிங் டே. வெட்டிங் டேனா கல்யாண நாள். ஆசைப்பட்டு சொல்லுங்க, நாங்க படிக்காத ஆளுங்க. இன்னைக்கு தான் முருகப்பெருமானுக்கு தெய்வ யானைக்கு வள்ளிக்கு கல்யாணம் முடிஞ்ச உண்மைக்குமே கல்யாணம் பண்ண நாள். முருகன் வந்து என்ன கடவுள்? இப்ப இந்த பிரச்சனைக்கு நான் வர்றேன். முருகன் தமிழ் கடவுள். தமிழ்ல தான் நீங்க சொல்லணும். சரி, முருகன் அப்புறம் இங்கிலீஷ்ல ஏன் சொல்றீங்க? இதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. இப்போ காதலிக்கிறது தப்பு கிடையாது. நான் நீங்க எல்லா பேருமே நாடகம் பாக்குறவங்க. இந்த நாடகத்துல கதாநாயகி முருகன் தான். கதாநாயகி வள்ளி தான். நான் கேட்கிறேன், முருகன் எப்பேற்பட்ட ஒரு கடவுள். ஒரு கடவுள் நினைச்சிருந்தா வள்ளி முன்னாடி போய் நின்னு, வள்ளி நான் தான் முருகன் வந்திருக்கேன், என்ன கெட்டிக்க அப்படின்னா, வள்ளி நான் கெட்டிக்கிற மாட்டேன் போங்க அப்படின்னா சொல்ல போறாங்க? உடனே பாஞ்சு நான் கெட்டிக்கிறேன் முருகான்றுவாரு. அதை விட்டுப்புட்டு ஒரு முருக கடவுள் வேலை மனக்கட்டு காட்டுக்குள்ள போய் ஒரு வேடுவனா உருமாறி நான் மான தேடி வந்தேன் அதை தேடி வந்து பொய்ய போட்ட சொல்லி வள்ளி மனசை கெடுத்து கடைசியில கல்யாணம் பண்றாரு. ஏன்? முருகனுக்கு தேவையா காடு மேடெல்லாம் போய் சுத்தணும்னு இருந்தாலும் சுத்தி இருக்கார். என்ன காரணம்னா, கடவுளாகவே நீ இருந்தாலும் காதலிக்க ஆரம்பிச்சுட்டா பொம்பளை முன்னாடி நாயாத்தான் தெரியணும். தெரியணும். ஆனா இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. முருகன் தெரிஞ்சது அவரு பொண்டாட்டிக்கு. ஆனா நம்ம ஆளுங்க திருறதெல்லாம் ஊரு பையன் பொண்டாட்டிக்கு. அடுத்தவன் பொண்டாட்டினா ஒரு பார்வை பார்ப்பேன். ஆமா, சரி. இப்ப நான் ஒரு கேக்குறேன், திரேசி தப்பா இருக்க கூடாது. இதெல்லாம் இந்த வயசுல வரத்தையும் செய்ய. பருவத்துல பன்னி குட்டி கூட பார்க்க அழகா இருக்குமா? பருவம் தான், அந்த பண்ணி கூட அழகா தெரியுமா மச்சான்? இப்ப நான் இங்கெல்லாம் நினைக்கல, என்னடா காதலை பத்தி பேசுறான்னு. முருகப்பெருமானே காதல் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருக்கார். காதலிக்கிறது தப்பு கிடையாது. உலகத்துல காதலுக்கு உண்டான உண்மையான விளக்கு என்ன தெரியுமா? உண்மையான அன்புன்னு தான் அர்த்தம். உண்மைக்குமே பெத்த ஆத்தாப்பனை காதலிக்கலாம், கூட பிறந்த அக்கா தங்கச்ச காதலிக்கலாம். காதலுக்கு மறுபெயரு அன்பு தானப்பா. அன்பு. சில காவாலி பயிலுக காதலிக்கிறேன் நிறைய பேர்த்த சென்னைக்கு ஓடி போயிடுறாங்களா? அதனால இந்த காதலுக்கு உண்டான பேரை கெடுத்து நாசம் பண்ணிட்டாங்க. நல்லா இந்த கூட்டத்துல எல்லா பேரும் கவனிச்சு பாருங்களேன். 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க. ஒரு வருஷத்துல டைவர்ஸ் கோர்ட்ல போய் நிப்பான். ஒரு பொருத்தமும் பார்க்காம கூட்டிக்கிட்டு ஓடி போவாங்க. அவங்க பிள்ளை குட்டி பத்து நல்லா இருப்பாங்க. பாத்திருக்கியா? அது ஒரு ராசிப்பா. எல்லாத்துக்கும் அமைஞ்சிராது. இப்படித்தான் மச்சான், நானும் ஒரு பிள்ளைய காதல் பண்ணி கல்யாணம் பண்ணேன். 400ல முண்டை நான் ஒரு பிள்ளைய காதல் கல்யாணம் பண்ணேன். அந்த பிள்ளைய பாக்குறப்பெல்லாம் நம்ம லவ்வரை பாக்குறோம்ன்ற சந்தோஷத்துல அப்படியே மனசுக்குள்ள பட்டாம்பூச்சியா பறக்கும். படபட
பறக்கும். சரி. இப்ப அதே புள்ளைய கல்யாணம் முடிச்சு வீட்டுல வச்சிருக்கேன், இன்னமும் பறக்குது. என்னது? பண்ட மாத்திரம். அப்படி சொல்லு. பட்டாம்பூச்சி எல்லாம் வந்து அப்பாடா இப்ப எடுத்துக்கிட்டு அடிக்கிறாடா வதக்கு வதக்கு வதக்குண்டு. ஆனா ஒரு விஷயம் நான் உண்மையா அனுபவத்துல சொல்றேன், இந்த உலகத்திலேயே யார்கிட்ட வேணாலும் தப்பிச்சிடலாம், கட்டுன பொண்டாட்டிக்கிட்ட தப்பிக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? பொண்டாட்டின்று யாரு? கடவுளுக்கே கிடைக்காத வர மச்சான். கட்டிய மனைவி கண் கண்ட தெய்வம். நீங்க எல்லாம் ஏன் பொண்டாட்டிய பத்தி பேசுறேன்னு நினைப்பு வரலாம். இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன் கேளுங்களேன். ஒரு பொம்பளை இப்படித்தான் ஊருக்குள்ள இந்த தண்டி இருந்திருக்கா. ஆனா புருஷன்காரன் ஆளு நோஞ்சா நத்த இருந்திருக்கா. ஆளு இப்படி. ஆனா அந்த புருஷன்காரன் ஒத்த ரூபாய்க்கு ஆக மாட்டான். வீட்டுல சோறாக்க குழம்பு வைக்க இப்படியே தெரிஞ்சிருக்கா. இதை ஏன் சொல்றேன்னா, ஆம்பளை வந்து வெகுளியானவங்க, அதை காணி ஒரு கதை. இந்த பெண் இருக்கால ஆள் பல்குவானாட்டா, இந்த பொம்பளை தாப்பா டெய்லி வேலைக்கு போகும், சம்பாதிக்கும், குடும்பத்தை பார்க்கும், இவன் சோறாப்பா, இதுதான் வேலை பார்ப்பா. இருந்தாலும் இந்த பொம்பளைக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, நம்ம புருஷனை ஒத்தையிலே வீட்டுல விட்டுட்டு போறோமே, இவன் நமக்கு உண்மையாத்தான் இருக்கானா இல்ல நம்ம வேலைக்கு போன பின்னாடி எங்கிட்ட ஊருமைய போயிடானான்னு தெரியலையே. இவனை டெஸ்ட் பண்ணுவோம். இந்த பொம்பளை என்ன பண்ணிருக்கா, வேலைக்கு போயிட்டு அங்க இருந்து புருஷனுக்கு போன் அடிக்கிறா. ஏங்க என்னம்மா எங்க இருக்கீங்க? எம்மா நீ வேலைக்கு போனதுல இருந்து கதவை அடைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்க, உண்மையை சொல்லு, என்கிட்ட போய் பேசாத, வீட்டுல இருக்கியா? நான் வேலைக்கு போயிட்டேன்னு எங்கிட்ட ஊருமைய போயிட்டியா? ஓ தலைமையில சத்தியமா நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கேன். இந்த பொம்பளை பயங்கரமான கிரிமினல். எங்க நீ நல்ல ஆம்பளை, வீட்டுலதான் இருக்கேன்டா, அடுப்பாங்கரைக்குள்ள போய் மிக்சிய போட்டு காட்டுறான், அப்பதான் நம்பு வேண்டான் இருக்கா. கிரிமினல் முண்டல் இல்லையா? இவனு பிள்ளை செல்ல தூக்கிட்டு அடுப்பாங்கரையில போய் மிக்சிய போடுறியா. பாத்தியாடி சத்தம் கேக்குதுல்ல? ஆமாங்க, நம்படி வீட்டுலாடி இருக்கேன், வயலி போன வச்சுட்டேன். ரெண்டாம் நாளும் போன நிக்கிறான். யோ எங்க இருக்கா? ஏமா வீட்டுலாமா இருக்க? இந்த நேத்து மாதிரி என்னடி நம்படி, நேத்து மாதிரி வீட்டுல இருக்க, எங்க நல்ல ஆம்பளை, நேத்து மாதிரியே இன்னைக்கு மிச்சிய போட்டு காட்டுறான். பாரு சத்தம் கேக்குதா? ஆமா ஆமா வயலி போன வச்சுட்டேன். 2 நாளா போன் அடிச்சு டெஸ்ட் பண்ணிட்டால, 3ஆம் நாள் இந்த லூசு முண்டை போன் அடிக்கல. நேர சொல்லாம கொள்ளாம வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போய் கதவை திறந்தா இந்த மானகட்ட முண்டை புருஷனை ஆளை காணோம். உங்களுக்கு வந்துச்சு கோவம், கத்துறா. மயங்கர டீ வாத்துக்கு இருக்கா. இங்க வாடா, எங்கடா அப்பா ஆளை காணா, எங்கடா போனா எல்லாம் சொல்றியா பண்ணடா. இந்த லூசு முண்டை கத்துன அத்தனை மயங்கார அரண்டு ஒய் அரண்டு எல்லாத்தையும் சொல்லிட்டான். ஏமா கத்துற? எங்கடா வைப்பேன் என்னாண்டே தெரியலம்மா. 2 நாளாவே நீ வேலைக்கு போன பின்னாடி அப்பா கட்டப்பையில மிச்சம் தூக்கிட்டு வீட்டை விட்டு போயிடாருன்னு இருக்கா. கட்டப்பையிலே இந்த முண்டை மிச்சம் தூக்கிட்டு தெருவா தெரிஞ்சிருக்கான். நீ சந்தேகப்படுற லூசு முண்டை ஒரு நாளைக்கு மிச்சம்டா, ஒரு நாளைக்கு கிரேண்ட் இருக்கணும். அப்படி சொன்னா தானே டெய்லி மிச்சமே சொன்னா அவன் பிள்ளை எடுக்கிற மாதிரி இடிச்சுக்கிட்டே தெரிஞ்சிருக்கான். சந்தேகப்படுறது தப்பு கிடையாது, எப்படி சந்தேகம் பண்ற கணக்கு வழக்கு இருக்கு. இப்போ இந்த நாடகத்துல எல்லா பேருக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரம் இருக்கு. ஆனா உண்மைக்கே சொல்றேன், இதுல தெளிவான ஆள் யாரு கேட்டா சின்ன பிள்ளைங்க மட்டும் தாப்பா. எப்படி சொல்றீங்க? இந்த இருக்க நம்ம எல்லாம் எல்லா பேரும் குடும்ப கஷ்டத்துக்கு வந்திருக்கோம். ஆனா இந்த ஆல்ரவுண்டுக்காரர் இருக்கான ஒரு கஷ்டம் இல்ல. எந்த கஷ்டம்? நமக்கு பொண்டாட்டி பிள்ளை இருக்கு, ஆனா இவனுக்கு ஒரு கஷ்டம் இல்ல. ஏன் இல்ல? அது இன்னும் மொட்டு முண்டியா இருக்கு, இன்னும் கல்யாணம் முடிக்கல, அடுக்க தெரியும் மொட்டுக்கு ஆகாதப்பா. அப்படி இல்ல. இதுல ஒரு என்ன ஒரு பிரச்சனை கேட்டீங்கன்னா, ஒரு அக்கா, ஏன்னா பிள்ளைகளை வளர்க்கறது தப்பு கிடையாது, கொஞ்சம் தெளிவான பிள்ளையா வளர்க்கணும். இப்படித்தான் ஒரு பொம்பளை ஒரு சின்ன பையல 5 வயசு பையன் அவனை ரொம்ப தெளிவா வளர்த்துருக்கு. அப்பதான் இந்த அம்மா என்ன பண்றது, இந்த மையனை கூட்டிக்கிட்டு கடைக்கு போக, அது அவங்க சொந்தக்காரவங்க கடை. அப்பதான் சொந்தக்காரவங்க யாராவது வீட்டுக்கு வந்தா வாங்க சாப்பிடுங்க ஏதாவது ஒண்ணு குடுப்பம் இல்ல. இந்த அம்மா அந்த கடைக்கு போக பிள்ளைய கூட்டிக்கிட்டு, அந்த கடைக்காரர் பார்த்தாரு, மாமா தங்கச்சி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கே. எப்பமா ஊருக்கு வந்த? நேத்தானே வந்தேன், திருவிழாக்கு வந்தேன். யாருமா உன் மையனா? ஆமாண்ணே என் மையன். சரி சின்ன பையனா இருக்கேன், 2 முட்டாயை எடுத்துக்கிற சொல்லுமா அப்படின்ட்டு இவங்க அம்மா சொல்லுது. அவரே முட்டாயை எடுத்துக்கின்றாரு. எடுத்துக்கடா, சின்ன பையன் என்ன சொல்றீங்க தெரியுமா? போமா, அதெல்லாம் எடுக்க மாட்டேன், போமான் இருக்கான். டேய் கடைக்காரே சொல்றாரு முட்டாயை எடுத்துக்கன்னு, எடுத்துக்கடா எடுத்துக்கிறான் இருக்கு. போமா, நான் எடுக்க மாட்டேன், போமான் இருக்கா. அவங்க அம்மா வந்து அந்த பயல அப்படி வளர்த்து இருக்கு. இந்த கடைக்கார பார்த்துட்டு நானே சொல்றேன்டா எடுத்துக்கடா, சும்மா எடுத்துக்கடா, ஓசிதாண்டா, காசு இல்லடா, எடுத்துக்கடா. போங்க, எடுக்க மாட்டேன்னு இருக்கேன். இந்த கடைக்கார கோவப்பட்டு என்ன பண்ணிட்டாரு, இவன் யாரா லூசு பைய, இங்க வாடா, இந்த ஆளே டப்பால திறந்து, இந்த காலத்துல இப்படி பிள்ளையாடா, இவரே டப்பாவை திறந்து இந்தடா அப்படின்னு அள்ளி கொடுத்தாரு. உடனே மடியில வாங்கிக்கிட்டியா.
அப்பதான் அவங்க அம்மா அந்த பிள்ளை எடுத்துன்னு சொல்லிச்சா, எப்படி ஏண்டா என்னை அசிங்கப்படுத்துறியாடா, அந்த கடைக்காரரே உன்னை எடுத்துக்கன்னு சொன்னார்ல, எடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு அந்த ஆள் அள்ளி கொடுத்தாரு. அப்ப மட்டும் இழுச்சுக்கிட்டு வாங்கிக்கிற, ஏன்டா அப்படி இருக்க? அப்பதான் அந்த மயன் சொன்னானா, உனக்கு தாமா அறிவு இல்ல, ஏன்டா நான் சின்ன பையம்மா, நான் கைவிட்டு எடுத்தா என் கைக்கு 2 முட்டாய் தாமா வரும். இப்ப அவனே எடுத்து கொடுத்தான் பாருமா, ஒரு வழி போட்டிருக்கான்டா. இப்படித்தான் நிறைய பேர் இருக்கான். நம்ம சின்ன பிள்ளைன்னு நினைக்கிறான், அவங்க பக்கா கிரிமினலா இருக்காங்க. இதுல எல்லா பேருக்கும் குழந்தை பிறக்கும், ஆனா ஒரு சிலருக்கு கிரிமினலாவே பிறக்கும். பாத்துக்கிறேன் எனக்கு நான் விளையாட்டு சொல்ல, இங்க இருக்க முருகை மேல சத்தியமா எனக்கு 2 பிள்ளைங்க. சொல்லுங்க, மயன் 1 பொண்ணு. என் மயனுக்கு 10 வயசு ஆகுது, என் மகளுக்கு 3 வயசு தான் ஆகுது. இதுல என் பொண்டாட்டி ஒண்ணு பண்ணி வச்சிருக்கா. பொண்டாட்டி புருஷன் தானே இருக்கு உனக்கு? பொண்டாட்டிடா என் பொண்ணு. எங்க ஊர்ல கொஞ்ச நேரம் தண்ணி விட்டு தான் வரும். என் பொண்டாட்டி துணி துவைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இந்த புழு கலர் ட்ரம் இருக்குல்ல, 750 ரூபா. இந்த ட்ரம் ஒண்ணு புதுசா வாங்கி வீட்டுல வச்சிருந்தா. நான் நாடத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறேன், என் மயங்கார நடு வீட்டுக்குள்ள இந்த ட்ரம்ம போட்டு உருட்டிக்கிறீங்க. அப்படியே அருவி கட்டவனே, புது ட்ரம்டா தம்பி, ஓத்தாக்கு தெரிஞ்சா ஒன்னி அடிப்பா, வேடிக்கை பார்த்தா எண்ணி அடிப்பாடா, ஏன்டா ட்ரம்ம போட்டு உருட்டுற, நிமித்து வைடாண்டு. அவன் அப்பத்தான் சொன்னியா, ஏப்பா நீ சோத்தாத்தான் திங்கிறியா, ஏன்டா என்ன வைற, உனக்கு அறிவு இருக்காப்பா, ஏன்டா பாப்பா பச்சை மண்ணுப்பா, அம்மாவும் வீட்டுல இல்ல அப்பாவும் வீட்டுல இல்ல, பாப்பா மூச்சு போக அழுதுச்சுப்பா. அதுக்கு நான் தாப்பா பாப்பா அழுகை நிப்பாட்டுறதுக்கு பாப்பாக்கு ட்ரம்ம உருட்டி விளையாட்டு காட்டிக்கிறேன். எனக்கு அப்படியே பூரிச்சு போச்சு. தான் கூட பிறந்த தங்கச்சி அழுகுதுன்னு சொல்லிவிட்டு 10 வயசு பயலா இருந்தாலும் தங்கச்சி அழுகை நிப்பாட்ட ட்ரம்ம உருட்டி விளையாட்டு காட்டிருக்க. நீ தாண்டா நான் பெத்த புள்ள, என் சிங்க குட்டி. ஓஹோ சரிடா தம்பி, பாப்பா அழுகை சத்தத்தை காணாம எங்கடா பாப்பா பண்றேன், பாப்பா ட்ரம்முக்குள்ளதாப்பா கிடக்குன்றியா? அப்ப உனக்கு பிறந்தவன் அப்படித்தானே இருப்பேன். அந்த புள்ள உள்ள ஓட்ட விட்டு இருக்காரு நாசம். என்ன ஆச்சா பிறந்த பிள்ளை? அப்புறம் என்ன நல்லா தெரிஞ்சு தூக்கி உட்கார வச்சுட்டு வந்து உன்னை மாதிரி உன் மயனை வளர்த்து வச்சிருக்கீங்க. என்ன உனத்துக்கா ரமேஷ், உலகத்துல ஒன்னே 2 மட்டும் பண்ணக்கூடாது. உலகத்துல பொய் சொல்லக்கூடாது, இன்னொன்னு களவாண்ட கூடாது. இது 2 மட்டும் பண்ணாம உண்மையா இருந்தோம்னா வாழ்க்கையில பிரச்சனையே கிடையாது. நான் ஒண்ணு கேட்கிறேன், எல்லா பேரும் நல்லா தான் உழைக்கிறோம், உழைச்ச காசை சேமிக்க கத்துக்கிறது ரமேஷ். இது சேமிக்க கத்துக்கணும். இப்போ அமெரிக்காவில் ஒரு விஞ்ஞானி ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த விஞ்ஞானிக்கு ரொம்ப நாளா நம்ம உலகத்து மேலேயே கோபம். என்ன கோபம்னா, எங்க பார்த்தாலும் இளைஞர்கள் படிக்க மாட்டாங்க, களவாண்ட தொழில மும்முரமா ஈடுபட்டுட்டாங்க. இந்த திருடங்களை புடிச்சாதான் நம்ம நாடு கொஞ்சமாவது நல்லா இருக்கும்னு தான் சொந்த சொத்துக்களை எல்லாம் வித்து 2 கோடி மதிப்புல உன் பெட்டி சைஸுக்கு ஒரு மிஷினை ஒண்ணு கண்டுபிடிச்சாப்ல. என்ன மிஷின் தெரியுங்களா? திருடர்களை கண்டுபிடிக்கிற மிஷின். ஒரு களவாணி பையன் அடுத்தவங்க பொருளை எடுத்துக்கிட்டு இந்த மிஷின் முன்னாடி அப்படி கிராஸ் ஆனே போதும், மிஷின் கீங்கின்னு கத்திரும். இப்படி இந்த மிஷினை கண்டுபிடிச்சாச்சு. இந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கணும்ல. அமெரிக்காவுல இந்த மிஷினை கொண்டு போய் இப்படி கூட்டம் ஒரு இடத்துல மிஷினை வச்சிருக்காரு. 10 செகண்ட் தான் ரமேஷ் ஒரு 150 திருடனை கண்டுபிடிச்சு கொடுத்துரு. பரவாயில்லையா, சந்தோஷம். இத ஜப்பானுக்காரன் பாத்தியா, நம்ம நாட்டுல உள்ள திருடனையும் பிடிக்கணும்னு அவன் 5 கோடி போட்டு மிஷினை வாங்கிட்டு போயிட்டான். அந்த மிஷின் ஒரு 20 செகண்ட்ல 300 திருடனை கண்டுபிடிச்சு கொடுத்துச்சு. இத நம்ம தமிழ்நாட்டுக்காரன் பாத்தியா, நம்ம தமிழ்நாட்டுல உலக திருடன் ஊர் திருடன் நிறைய இருக்கேன். இவங்களெல்லாம் பிடிச்சா தானே நாடு கொஞ்சமாவது நல்லா இருக்கும்னு நம்ம ஆளு 10 கோடி போட்டு அந்த மிஷினை வாங்கிட்டு வந்து இப்படி கூட்டம் ஒரு இடத்துல வச்சு மிஷினை வச்சுட்டு திருப்பி தானே வாத்திருக்கேன். மிஷின் இந்த முண்டைய தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கு. நம்ம ஆளு எது பெருசா இருக்கும் போது அதைத்தான் கை வைப்பான். கோலாரம் புழைச்சுக்கிறோம், நமக்கு எதுக்கு வாப்பு வாங்க. இந்த நாடகத்திற்கு ஆர்வம் பேசிக் கொண்டிருக்கும் நமது சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி அருகாமல் இருக்கும் சுள்ளங்குடி மாநகர கண்டெடுத்த திரு ஏ ஜெயரமேஷ் அவர்களுக்கு இங்கு மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். மற்றும் இங்கு மிருதங்கம் பேசிக் கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை நமது சிவகங்கை மாவட்டம் திருப்பூணம் அருகாமல் இருக்கும் ஏனாதி அஞ்சூர் நாடு கண்டெடுத்த NR ஜெயராஜ் அவர்களுக்கு இங்கு மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். மற்றும் ஆல்ட்ரஸ் கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை எங்கு சென்றாலும் வெற்றி பேசக்கூடிய திடீரடி தினேஷ்குமார் அவர்கள் மலர்மலர் மற்றும் இங்கு தாளமிசுடன் நம்ம வயல்சேரி மாநகரம் எடுத்த எஸ் செல்வம் அவர்களுக்கு இங்கு மலர்மாலை கௌரவப்படுத்துகிறார். இங்கு பப்பனாக நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் சோழங்குடியை சேர்ந்த
தங்கராசு அவர்களுக்கு மலர் பாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. நன்றி நன்றிங்க. அத்தனை பேருக்கு மலர்நாள் இந்த கௌரவப்படுத்தி மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தாருக்கும் விழா பொறுப்பாளருக்கும் நன்றிகளை நாங்கள் நெஞ்சார்ந்து தெரியப்படுத்திக் கொண்டு நன்றி. எல்லாம் வல்ல முருகப்பெருமான் எல்லாத்தையும் காப்பாற்றணும். ஏன்னா இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு நல்லது ஒரு திருமண நாள். ஏன்னாங்க ஜெயரமேஷ் கல்யாண நாள் எல்லாருமே கொண்டாடுவாங்கல்ல. ஆனா முருகப்பெருமானுக்கு வந்து எப்படி சிறப்பா கொண்டாடுறாங்க ஊரே கூடி. ஏன்னா இந்த உலகத்திலேயே இப்போதைக்கு தமிழ் கடவுள் மொழிக்கு கடவுள் யாருன்னா முருகப்பெருமான் மட்டும்தான். உண்மைதானே? ஆமா. ஆனா இங்க ஒரு கூத்து நடந்துச்சு. என்ன கூத்து? நான் இதை ஏன் சொல்றேன்னா, நாங்க வருஷம் பழனிக்கு பாத யாத்திரை போவோம். சரி. இப்படித்தான் அதுல ஏன் பொண்டாட்டி இருக்கல்ல, அவன் என்னை விட முருகன் மேல கொஞ்சம் பக்தி அதிக கூட. பரவாயில்லையா எனக்கு? ஆனா எனக்கு வாய் தான் கொஞ்சம் சரியில்லை. நான் என்ன ஒரு பிரச்சனை கேளு. வாய் நல்லா தானே இருக்கு பொசிஷனுக்கு தகுந்தபடி. இன்னைக்கு விடிய காலம் நடந்த கூத்துறாது. நான் வீட்டுக்கு போறேன் பங்குனி உத்தரம் மட்டும் என் பொண்டாட்டி முருகன் என் வீட்டுல முருகன் சிலை வச்சிருக்கேன். முருகன் சிலை அந்த மஞ்சள் எல்லாம் நீராட்டி கதம்பத்தை சுத்திக்கு இருந்தா நான் அப்பத்தே சும்மா இருக்காம நான் கேட்கிறேன் பாரு கேள்விய. ஏண்டி முருகனை உனக்கு ரொம்ப பிடிக்குமான்னு? என்ன மாமா உங்களை விட எனக்கு முருகனை ரொம்ப பிடிக்கும்டா. சந்தோஷம். முருகனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஏதோ ஓரளவுக்கு தெரியும் அவ சொன்னா. முருகனுக்கு எத்தனை கொண்டாட்டம் தெரியும் அப்படின்னு கேட்டேன். என்னங்க சின்னப்படி தெரியுமுங்க. முருகனுக்கு 2 கொண்டாட்டிங்க. ஒண்ணு வள்ளி ஒண்ணு தெய்வியானே. பரவாயில்லையே. ஏண்டி முருகன் ஆம்பளை தானே? இது என்ன ஆம்பளை தானே? உன் புருஷன் நானும் ஆம்பளை தானே? ஆமா. இப்ப என்ன உங்க பிரச்சனை? இல்லடி முருகனும் ஆம்பளவே உன் புருஷன் நானும் ஆம்பளவே. முருகன் எப்படி 2ஆவதா ஒரு பொண்ணை கட்டியிருக்காரோ அதே போல ஒண்ணு கட்டியிருக்கேன். இன்னொன்னு நானும் பாத்துக்கிறவான்னு கேட்டது. என்ன ஆச்சு? நல்ல பொம்பளை இருந்தா செருப்புட்ட வதக்கு அடிச்சிருப்பா. ஆமா. என் பொண்டாட்டி சிரிச்சுக்கிட்டே சொன்னா. எப்படி? நான் கும்பிடுற சாமியே 2 கட்டி இருக்கு, நீ கட்ட என்ன தப்பு கெட்டுண்டா. நெசமாவாடி சும்மா கெட்டியாண்டா. ஆனா நான் ஒரு கேள்வி கேட்பேன். கேளுடி என்னை 2ஆம் கல்யாணம் பண்ண சொல்றேன் கேளுடி. நீ பப்புன்னு தானே? ஆமா. உனக்கு புராணம் எல்லாம் ஓரளவுக்கு தெரியும். புராணம் தெரியாம பப்புன்னு இருப்பானா? தெரியும். புராணத்துல மகாபாரதம் தெரியுமான்னு ஆரம்பிச்சேன். மகாபாரதம் தெரியுமேண்டு. மகாபாரதத்துல பாஞ்சாலிய தெரியுமான்னு கேட்டேன். ஆமா தெரியும். பாஞ்சாலி பொம்பளை தானே? ஆமா பொம்பளை. உன் பொண்டாட்டி நானும் பொம்பளை தானே? ஆமா. பாஞ்சாலிக்கு எத்தனை புருஷன் தெரியுமாண்டா? பாஞ்சாலிக்கு 5 புருஷன். 1 நீ இருக்க, மிச்சம் 4 நான் பாத்துக்கிறவாண்டா. அதோட பொத்திட்டு எனக்கு தேவை மயிரா இருக்கு. பொண்டாட்டியா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கோளாரத்தை வாழ விட வேண்டியதா இருக்கு. இல்லாட்டி நம்மள வாயில விட்டுறாங்கப்பா. இது நமக்கு தேவையா? அப்ப பொண்டாட்டியா இருந்தாலும் என்ன பண்ணுங்க, பார்த்து பேசணும், கவனமா பேசணும். கவனம் ரொம்ப முக்கியம். இருந்தாலும் முருகனை மனசார கும்பிட்டுட்டு நம்ம வேலையை பார்ப்போமா? நீ பண்ண காத்து கட்டி பாரு. அந்த கையை லேசா தூக்குவே. சும்மா தூக்குவே. சும்மா லேசா தூக்கு. அந்த கையை தூக்கு. நல்லா தூக்குன்ட்டு சும்மா தூக்கி காட்டியா? அந்த கையில கெட்ட பாத்தியெல்லாம் பொண்டாட்டி அருவமனை கூட வெட்டுனது இன்னும் இல்லேண்டுங்க. எல்லாம் அப்படிதான் இருக்கு. ஆமா ரொம்ப கவனமா இருக்கணும். அதனால எப்படி வர்றாங்க? அழகெல்லாம் முருகனே, அருளெல்லாம் முருகனே, தெளிவெல்லாம் முருகனே, தெய்வம் முருகனே, தெய்வம் முருகனே. அழகெல்லாம் முருகனே, அருளெல்லாம் முருகனே, தெளிவெல்லாம் முருகனே, தெய்வம் முருகனே, தெய்வம் முருகனே. பழனிக்கு வந்தவன்
முருகனே தெய்வம் முருகனே. முருகா எல்லாம் அல்ல முருகா, எல்லாத்தையும் காப்பாற்றணும். இந்த நாடகத்தை பார்க்கின்ற அனைவரது குடும்பமும் பட்டு பால்பாடு பொங்கலும். இந்த நாடகம் சிறப்புமிகு நாடகம். ஏன்னா ஜெயராம் மிஸ் ஒரு மாசம் ஆச்சு இந்த வெக்க ஆரம்பிச்சது, தொண்டைய கவுதான். அதெல்லாம் ஒண்ணும் செய்யா, முருகன் வாசலுக்கு வந்தா ஒண்ணும் செய்யாதியா. இல்லைங்க இல்லைங்க, கிளைமேட் வேற மாறுது, வேர்வை காலம் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த லைட்லயே நிக்க நிக்க வேர்வை செல்லி இறங்கி இறங்கி தொண்டைய மொத்தமா காலி பண்ணுது. என்னங்க விடுங்க மச்சா, எல்லா பேருக்குமே உடம்பு தானே. என்னங்க ரத்தமும் சதையும் கலந்த உடம்பு தானே. எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் வரும், வரத்தை சமாளிக்க தான் தரணும். எல்லாம் உள்ள முருகன் எல்லாத்தையும் காப்பாற்றுவாரு. இருங்க முத வாய்ப்பாடை படிச்சு முடிச்சுக்க. இந்த வாய்ப்பாடை படிச்சா தான் நமக்கு அடுத்த வேலையை தொடங்க முடியும். ஆகையால் எல்லாம் அல்ல சிறப்பு மிகு நமது வெள்ளிமலையாண்டி சுவாமி துணை நமது இடையவெட்டி தெற்காவூர் சிறப்பை வெட்டி பெற்றது கிராமத்தார்களால் நடத்தப்படும் ஸ்ரீ வெள்ளிமலையாண்டி சுவாமி பங்குனி உத்திர உற்சவ திருவிழாவினை முன்னிட்டு மாபெரும் நாடகமாக மற்றும் மாபெரும் மாட்டு வண்டி பந்தயமும் தமிழக வீர விளையாட்டுக் குழு தலைவர் ரத்னா விருது பெற்ற மற்றும் PR கிரேனைட் உரிமையாளருமாகிய உயர் திரு டாக்டர் B ராஜசேகரன் PR கிரேனைட் கருப்புக்கால் அவர்கள் தலைமையிலும் மற்றும் ஒத்தக்கடை மேலூர் உயர் திரு காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையிலும் சிறப்புமிகு நாடகமாக உங்கள் முன்னால் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் புராண புண்ணிய நாடகம் மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இந்த நாடகத்தில் முருகப்பெருமானாக பங்கேற்று நடிக்க காத்துக் கொண்டிருக்கும் நடிகர் சிகாமணியில் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகாமலிருக்கும் கீழராங்கிய மாணவர் கண்டெடுத்த D.A. ஜெயபாண்டி அவர்கள் உங்கள் முன்னால் வேலன் வேடன் விருத்தன் ஒருத்தர் அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாடகத்தில் குயிலினி மேலான கோக்கில வாணி கரூர் மாணவர் கண்டெடுத்த ஸ்ரீ சக்தி பாரதி அவர்கள் ஸ்ரீ வள்ளிமங்கையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த நாடகத்தில் முருகப்பெருமானுக்கும் வள்ளி அம்மையாருக்கும் திருமணத்தை நடத்தியே ஆவன் என்று சபதமேற்று வரிய தந்துள்ள நாதகான பேரரசு வீணாகன பிரியம் நமது நத்தம் அருகாமலிருக்கும் ஸ்ரீரங்கம்பட்டி மாணவர் கண்டெடுத்த அன்பு மாமா MC படையப்பா அவர்கள் இவரது மடியில் நாரதர் என்ற கலகப்பொருளாக தோன்றுவார். துண்டா வருங்க இந்த நாடகத்திற்கு அதற்கு அருமையாக ஆரம்பிச்சு கொடுக்கும் ஆரம்பி சக்கரவர்த்தி சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சி அருகாமல் இருக்கும் சுள்ளங்குடி மாநகர் கண்டெடுத்த W. ஜெயரமேஷ் அவர்கள் ஆரம்பிக்கின்றார். அப்பாவப்போல தெய்வம் இல்லே உலகத்திலே, அவர் உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்ச செல்ல பிள்ளை, தாய் விரிச்சு படுத்தாலும் உறங்கவல்ல, அவர் பட்ட கடன் நாள் இன்று வர நிம்மதி இல்லை, அப்ப பட்ட கடன் நாள் இன்று வர நிம்மதி இல்லை. அப்பாவை போல நம்ம அப்பாவை போல தெய்வம் இல்லை உலகத்திலே, அவர் உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்ச செல்ல பிள்ளை, தாய் விரிச்சு படுத்தாலும் உறங்கவல்ல, அவர் பட்ட கடன் நாள் இன்று வர நிம்மதி இல்லை, அப்ப பட்ட கடன் நாள் இன்று வர நிம்மதி இல்லை. மாடுகள் நீச்சு நீச்சு மாடாக உழைச்சவர்
புடிச்சு புடிச்சு அவர் உள்ளங்கையில் ரேகையில் அப்பாவும் போல தெய்வம் இல்லை உலகத்திலே அவர் உழைச்சு உழைச்சு ஓடா பேச செல்லத்திலே தாய் நினைச்சு படுத்தாலும் உழைத்தவங்க அவர் பட்டகரனால் இன்று வரை நிம்மதியில்லை அப்பா பட்டகரனால் இன்று வரை நிம்மதியில்லை. கைவிட்டு எல்லாருக்கும் மிருதங்க சக்கரவர்த்தி எமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகை சங்கத்தில் சங்க தலைவராக திகழக்கூடிய அரசுகளும் கண்டெடுத்த டிவி ஜெயம் அவர்கள் அருமை மாணவருமாகிய நமது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகாமல் இருக்கும் ஏனாதி அஞ்சூர் நாடு கண்டெடுத்த அன்பு மாப்பிள்ளை என்ஆர் ஜெயராஜ் அவர்கள் உங்கள் முன்னால் மிருதங்கம் தப்பினன் உள்ளார். அருமையாக மிருதமஸ்தான மாப்பிள்ளை கஞ்சா நன்றி மற்றும் என்ன செல் பழகலாம் மக்கா
ஒரு டச் செல்லாக ஆமா ஒரு டச் செல்போன் ஆல்ரவுண்ட்ஸ் கொண்டிருக்கும் அன்பு மாப்பிளை சிறு வயதிலிருந்தே கலையின் மீது கொண்ட பற்றின் காரணமாக ஆமா அன்பு மாப்பிளை தூரம் குறிச்சி மாடல் அருகாமல் இருக்கும் அப்படி சொல்லாதீங்க. மாப்பிளை வந்து வளர்ந்து வரும் இளம் கதாநாயகன் மாப்பிளை இப்ப சகல ஆயிடுச்சான் எந்த அவனத்துக்கு அன்பு மாப்பிளை எங்க சென்றால் துமர்வச்சி மாணவனுக்கும் அழகப்பட்டி மாணவர்கள் எடுத்து அன்பு மாப்பிளை தினேஷ்குமார் அவர்கள் உங்கள் முன்னால் இவர்கள் முடியும் ஆல் ரவுண்ட் அண்ட் சைடு ரவுண்ட். பாத்தியா மாப்பிள்ள ரசிகர்களா? ஆமா அப்படிலாம் பண்ணலாம் எல்லாம் ஒரு சனமா வந்திருப்பாங்க. பார்க்க பார்க்க பார்க்கத்தான் அவங்க அன்புக்கு நல்ல ரசிகர். ஹலோ சிறப்பான முறையில் ஆளுநர் சித்த
அன்பு மாப்பிள்ளை அவர்களுக்கு எங்களும் சார்பாகவும் எங்களுக்கு கலை குடும்ப சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவருக்கு உறுதியாக இங்கு தாளமிசை கொண்டிருக்கும் தாய் நந்தியமாக உலகக்கூடிய நமது சிவகங்கை மாவட்டம் திருப்பூணம் அருகாமல் இருக்கும் வயச்சேரி மாவட்டம் விஎஸ்கே செல்வம் அவர்கள் உங்கள் முன்னால் சீனன் தாளம். இந்த நாடகத்திற்கு அறுபடியாக சாப்பாடு ஏற்பாடு எப்படிங்க சாப்பாடு உண்மைக்கும் பூவுது என்ன வீட்டுல இந்த சைவத்திலேயே என்னென்ன வெரைட்டி பண்ண முடியுமோ அருமையா எப்பயுமே அண்ணன் வீட்டுல சொல்ல தேவையில்லை. அருமையான சாப்பாடு, அன்பான கவனிப்பு, அன்பு அண்ணாவர்களுக்கும் ஒரு குடும்பத்தார்களுக்கும் சமையல் செய்த அன்புகளுக்கும் முருகன் அருள் பெற்று என்னைக்கும் குடும்பம் நோய் நொடி இல்லாம சந்தோஷம் ஆகும். உலகத்துல அதான் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை தாங்க சிறப்பேவும். ஆமா கண்டிப்பா வீட்டுல எங்கேயும் சாப்பிடக்கூடாது, இங்க வந்து சாப்பிட்டாகணும். அன்பண்ணாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்திற்கு அருமையாக நாடக உபயம் செய்த உயிர் திருப்பி ராஜசேகரன் PR கணேட் கருப்புக்கால் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் நாடகத்தை காண அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு இடையப்பட்டி தெற்காமர் சொற்களைப்பட்டி மற்றும் கிராம பொதுமக்கள் தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்திற்கு அருமையாக நமது ஊரையை அழகாக அலங்கரித்துள்ள சிறந்த ஒலிபெருக்கி ஸ்தாபனமாக திகழக்கூடிய நமது பொன்னமராவதி மாணவர் கண்டெடுத்த ராக்காயி சவுண்ட் சர்வீஸ் அன்பு சொந்தங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்துக்கு யூடியூப் சேனலுக்கு மார்ஜே தவம் அன்பன் அவர் யூடியூப் சேனல் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு மற்றும் சிறப்பாக இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்த அன்பு உள்ளம் அன்பு மாமா நமது திருவாரூர் மாவட்ட கண்டெடுத்த நாடக அமைப்பாளர். இந்த நாடகம் மட்டுமல்லாமல் எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் குறைந்த செலவில் சிறந்த நடிகை கொண்டு அமைத்த நாடக அமைப்பாளர் அன்பு மாமா பி உப்புராஜா நாடகத்தின் அமைப்பாளர் என்பதை பெருமிடனும் பாசக்கொண்டு நெஞ்சாம் தெரியப்படுத்திக் கொண்டு இந்த நாடகத்திற்கு அருமையாக நாட்டியமாட காத்துக் கொண்டிருக்கும் நடனம் நாட்டிய தாரகை நடன சிங்காரி ரோசா மட்டும் புதுக்கோட்டை கண்டெடுத்த புண்ணியவதி அப்படி சொல்ல பார்த்தேன் சரியா சொல்லிருக்கேன். மதுரை சங்கத்திலே 1ஆம் நம்பர் மெண்டல் முண்டை என்னங்க அப்படி சொல்ற சுத்த லூசு முண்டை வந்து. ஆமா நீங்க வேற பாருங்க ஒவ்வொன்னா கலட்டி கடைசியில முண்டமா ஆடுவா. அப்படியா? ரொம்ப சந்தோஷமே. உனக்கு எச்சி வடியுமே வெட்டில வடிய போது ஒழுக்க. அந்த நாளத்திற்கு வந்திருக்கும் புதுக்கோட்டை புண்ணியவதி RS ராதா செல்வி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமி வெள்ளத்தில் அடிச்சு இழுத்தது போல் இழுத்து போறாயே கள்ளத்தில் விழுந்த என் மனதை நிஜில் தூக்கி போறாயே வெள்ளமனோ உள்ளவண்டே நட்டியடி காதல் செடி பரமே 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 எல்லை கோடுகள் இல்லையதே அறிவே 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 உலகில் உள்ளால் அறிவே நன்றி மற்றும் சிறப்பாக மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் திருவாரூர் சேகரம் தி ஐயனார்புரத்தில் அலுவலகத்து வீட்டிற்கும் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ துளசி முத்துமாரியம்மன் முனியாண்டி சுவாமி கிருஷ்ண பகவான் பாலமுருகன் ஆகிய தெய்வங்களுக்கு 4ஆம் ஆண்டு பூச்செதல் விழாவை முன்னிட்டு பங்குனி பொங்கல் விழாவை முன்னிட்டு பங்குனி மாதம் 27ஆம் தேதி 10/4/2000 வருகின்ற 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சிறப்பாக ஸ்ரீ வள்ளியருமணம் நாடகம். இந்த நாடகத்தில் செல்வ கணபதி அவர்கள் வேலை நடத்துவதாகவும் மற்றும் MSK கலைமகள் அவர்கள் ஸ்ரீ வள்ளிநாயகாவும் செம்மணிப்பட்டிய ஜெயபாரதி பொன் அவர்கள் நாரதராகவும் மதுரை சூர்யா அவர்கள் பப்புனு காமி இந்த புண்ணியவதியை வேகமா அழைச்சி விடுறேன். ஒரு அளவுக்கு மீறி பப்புனுக்காரன் முகரையவே பார்க்க டென்ஷன் மயிராவே இருக்கும். போகவே மாற்றான லூசு முண்டை நினைக்க கூடாது அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. ஓடிடும். ஆகையால் உங்கள் முன்னால் பப்புனாக எடுத்துக் கொண்டிருப்போம் மதுரை ஏர்போர்ட் அருகாமையில் இருக்கும் நல்லூர் விவி முத்துவேல் அவர்கள் சிசிய புள்ளியுமாகிய அதே மதுரை ஏர்போர்ட் அருகாமல் இருக்கும் சோழன்குர்ணி என்ற கிராமத்தைச் சேர்ந்து AS தங்கராஜ் ஆகிய பப்புன் காமிக் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். உங்கள் அன்பும் உங்கள் ஆதரவும் எங்கள் அனைவருக்கும் எப்பொழுது இருக்க வேண்டும். எல்லாமல்ல வெள்ளிமலை ஆண்டி ஆண்டவா எங்களை வருஷம் வர வந்து அழகு பார்க்கிற அன்பு முருகப்பெருமான் எனக்கு நன்றியில் நாங்கள் தெரியப்படுத்திக் கொண்டு இன்னைக்கு முருகப்பெருமான் இனிய திருமண நாள் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு நம்ம ஓடி இருக்கோம். அதனால போயிட்டு வருவா. நாடகத்தில் எப்படி பார்த்தீங்கன்னா அதமர ஐயாமர போய் வருங்க உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்கணுங்க. அதமர ஐயாமர போய் வருங்க உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்கணுங்க. குடிமறை நாடகத்தை பார்க்கணுங்க. குடிமறை நாடகத்தை பார்க்கணுங்க.
இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்பு ஆனந்த சிரிப்பு அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆனந்த சிரிப்பு இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்பு ஆனந்த சிரிப்பு நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அன்று சிரிப்பது யார் அழுவது யார் தெரியப்போது அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆனந்த சிரிப்பு ஆனந்த சிரிப்பு வயிறுகளுக்கு சிரிப்பவர்கள் மனித ஜாதி பிற வயிறையே சிரிப்பவர்கள் மிருக ஜாதி வயிறுகளுக்கு சிரிப்பவர்கள் மனித ஜாதி பிற வயிறையே சிரிப்பவர்கள் மிருக ஜாதி நீதி என்றும் நேர்மை என்றும் எழுதி வைப்பார் ஏட்டிலே எழுதி வைப்பார் ஏட்டிலே அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆடவ சிரிப்பு ஆடவ சிரிப்பு நாடகோட வருவது சட்டமாகுமா அதை வைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா நாடகோட வருவது சட்டமாகுமா அதை வைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா பருவத்தாய பிள்ளைகள் வைப்பதா